கோடை மழை பொழியும் நாடு உயர்ந்த வெந்தல் வீசும் நாடு மாதம் 3 மழை பொழியும் வருடம் 3 பூவிளையும் சகல வளங்கள் பொருந்திய வட மதுராபுரி என சொல்லக்கூடிய நகரை ஆண்டு வருகின்றார் உக்ரசேன மன்னன். இந்த உக்ரசேன மன்னன் நீதிநெறி தவறாமல் அந்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய சமயத்திலே மாலை மனம் முடிக்கி விடுமை என்று யாரை மனம் முடித்தார் பாருங்கள். யாரை மாலை மனம் முடிக்கின்றார்? ஸ்ரீதேவி என்ற பெண்ணை என்ற பெண்ணை உடனே மனம் முடித்தார் மனம் முடித்தார். மன்னவன் சிறப்புடனே வாழ்ந்து வரும்போது ஸ்ரீதேவி எனும் சொல்லக்கூடிய பெண்ணை மனமுடைத்தார். மனமுடைத்து மன்னவனும் தேவியுமாக இல்லறமே நல்லறம் என்று சொல்லுக்கிறங்க அழகாக வாழ்ந்து வருகின்றார். ஒற்றுமையாக இல்லறத்தின் நிறமாக வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே என்ன இது பாருங்கள். இந்த ஸ்ரீதேவி அம்மையானவள் கருவுற்றாள். மாதமத்து திகழ்ந்தேன் மங்கையருக்கு மெய்நோக அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார். ஆண் குழந்தை பிறந்தவனே யோசிக்கின்றான் இந்த ராஜமன்னன். அதாவது எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் பிறந்தவுடனே குழந்தையின் பலாபலனை பார்ப்பது ரொம்ப அவசியம். பொதுவாக இந்த குழந்தை நம்மள வாழ வைக்குமா இல்ல தென்ன வைக்குமா இல்ல முருங்க வைக்குமா என்ன சொன்னாலும் ஆமா ஆமா. அதாவது இந்த குழந்தை நமக்கு பெயர் வாங்கி கொடுக்குமா என்னுடைய பெயரை வாங்குமா? ஆமா. சில குழந்தைங்க பிறந்து சொன்னா அப்பா அம்மாவுக்கு பெயர் வாங்கி கொடுக்கும். சில குழந்தைங்க பிறந்தாங்கன்னு சொன்னா அப்பா அம்மாவுடைய பெயரை வாங்கி விடும். இவெல்லாம் அவருக்கு பிறந்த பிள்ளையா? அப்ப இந்த குழந்தை பிறந்த பலாபலன் நமக்கும் நமது நாட்டு மக்களுக்கும் எவ்விதமாக இருக்கிறது. அதை பார்க்க வேணும் என்று உக்ரசேன மன்னன் ஒரு அரண்மனை சோதிடரை வரவழைக்கிறார். அப்போது என்ன இது பாருங்கள். சோதிடரை
சரி. சோதிரிசி வரவழைத்து அரசன் சொல்றார், ஐயா சோபையரே, சோபையரா, சோதிடரே, அதாவது ஐயா, ஐயா என்ன, எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. சரி சரி. இந்த குழந்தை பிறந்த பலாபலன் எனக்கும் நமது நாட்டு மக்களுக்கும் சரி எவ்விதமாக இருக்கிறது நீங்க பார்த்து சொல்லணும். அன்னைக்கெல்லாம் ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கெல்லாம் ஆண் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னாலே பெத்தவங்க வயிற்று நெருப்பை கட்டிட்டு அழைகிறாங்க. ஆமாடா, என்ன அதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 5 பெண் குழந்தை பிறந்தாலும் அரசனும் ஆண்டின்னு அந்த காலம் சொன்னாங்க. அன்னைக்கு. ஆனா இந்த காலம் என்ன முட்டு போட்டு இருக்கா பாத்தியா? இப்படி 2 ஆம்பளை பிள்ளை பத்தா போதும், அப்பனும் அத்தானும் திருவோட எடுத்துக்கிட்டு கன்னியாகுமரியில போய் பிச்சை தான் எடுக்கணும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் 2 திருவோடு வாங்கி இப்பவுமே இறப்புல வச்சுட்டேன். 2 ஆண் குழந்தை. ஏன் நேரம் நாளைக்கு அதை கூட வாங்கி தர மாட்டான்டா. 2 பெண் குழந்தையை பெத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுக்கு 50 பவுன் நகையை போட்டு கட்டி கொடுத்துடலாம். அவன் புண்ணியம் பண்ணி இருக்கான். அம்மா நிம்மதியா இருக்கலாம். ஆனா 2 ஆண் குழந்தை பெற்றிருக்கீங்க பாத்தீங்களா? கடைசி காலத்துல என்ன பாடுபட போறீங்களோ? பாடுலாம் பட வேண்டாம், சும்மா இருக்கு. பாவத்துக்கு சாமி தோப்பு ஐயா கோயிலு, ஆடுக்கு ஒரு தூண் அப்படிதானே? எந்த தூண்ல கிடைச்சாலும் 5 மணிக்கு வரை கஞ்சி ஊத்துறாங்க. சாப்பாடு சொல்றது கேளுங்க. நான் இப்பவுமே வாரந்தோறும் போய் எனக்கு ஒண்ணு என் புருஷனுக்கு ஒண்ணு 2 தூணை புடிச்சு வச்சிருக்கேன். ட்ரைனிங் எடுத்துட்டு வரீங்க. இப்ப கான்ட்ராக்ட் போட்டு வச்சாச்சு. ஆகவே இந்த உக்ரேஷிய மன்னருக்கு அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கிறது. எவ்வளவுதான் வில்லுப்பாட்டு படிச்சு எவ்வளவுதான் சொத்து சுகம் தேடி வச்சாலும் எப்ப கைய உருட்டலான்னு தான் அலைகிறானுவன். இப்ப அம்மா சாய்வா கையை உருட்டலாம். அதனாலே இந்த மன்னவன் பார்த்தார், ஐயா என் பிள்ளை பிறந்த பலாபலனை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ன உடனே சோதரிசியானவர் பானம் ஆல் பரல் கழுவி அப்படி பஞ்சாங்க ஏடெடுத்து அப்படி பரல் பரப்பி பார்த்து சொல்றார், ஐயா மன்னவனே, உங்களுக்கு குழந்தை பிறந்த நேரம் சரி, அதாவது 7.5 சனி, அட்டமத்து சனி, ஜென்ம சனி, எல்லா சனி இவங்கிட்ட தான் இருக்கு. ஐயா ஐயா ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க ஐயா. மாறி மழை பொழியாது, சரி, உங்கள் நாட்டில் மக்கள் பஞ்சம் பெருகிவிடும். சரி சரி. இந்த பிள்ளையை நீங்க வளர்க்கறதை விட பேசாம தலையை திருகி கொன்னுட்டீங்கன்னு வைங்களேன், எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கும் உங்க நாட்டுக்கும் இல்லையா. சோதரிசி, உன் கையில ஒரு கை மண்ணள்ளி போட. ஆமா, நல்லத சொன்னா இப்படிதான் சொல்லுவீங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கிடைச்ச குழந்தைய அந்த குழந்தைய கொல்ல சொல்றீங்க ஐயா. உனக்கு ஈவு இறக்கம் தயவு தாட்சணியம் ஏதாவது இருக்கா? உங்க பிள்ளைய கொல்லன்னு எனக்கு என்ன ஆசையா? சரி, அதாவது பலாபலன் அப்படி இருக்குது. அந்த பையன் அந்த நாட்டுல வச்சிருந்தீங்கன்னா மாறி மழை பொழியாது, பஞ்சம் பெருகின பிறகு நீங்க என்னையா பண்ணுவீங்க? ஐயா சோதரிசி, இந்த குழந்தையை கொல்லாமல் வைப்பதற்கு வேற வழி இருக்கா ஐயா? அப்படி என்று சோதரிசி சொன்ன உடனே மன்னவனும் தேவியமாக யோசிக்கிறாங்க. அப்படி இப்ப நமக்கு ஆகாதுன்னு சொன்னாலும் பரவாயில்லை, நாட்டு மக்களுக்கே ஆகாதுன்னு சொன்னா, அதாவது ஒரு ஊருக்காக ஒரு பிள்ளைய நாம் இழக்கலாம், நாட்டுக்காக ஒரு பிள்ளைய நம்ம இழக்கலாம், ஒரு ஊருக்காக ஒரு குடும்பத்தில் இழக்கலாம், ஒரு நாட்டுக்காக ஒரு மாநிலத்தில் இழக்கலாம், உலகத்துக்காக ஒரு நாட்டையும் இழக்கலாம். அதாவது அன்னைக்கெல்லாம் இருந்தவன் தன் பிள்ளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாட்டு மக்கள் தான் முக்கியம் என்று சொல்லி இருந்தான். இன்னைக்கு பிள்ளைக்காண்டி நாட்டையை வித்துருவான். ஆமா ஆமா. அப்போதே பார்த்தாரு இந்த மன்னவன், ஸ்ரீதேவி, இந்த பிள்ளைகள் நமது நாட்டுக்கே ஆகாதுன்னு சோதரிசி சொல்றாரு. கவலையா இருக்கு. ஆனால் நமது பிள்ளையை கொல்வதற்கும் மனம் வராது. பெற்றெடுத்த ஒரு குழந்தை, அது எப்படிப்பட்ட குழந்தையா இருந்தாலும் தாய் என்ன நினைப்பாங்க, நம்ம இருக்கும் வரை நமது பிள்ளை இருக்கணும். சரி சரி. அவன் 100 வயசு வரை நல்லா இருக்கணும் எந்த ஒரு தாய் ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா. அது ஆகாத பிள்ளையா இருந்தாலும் சரி. ஒன்னு உங்க அம்மா வளர்க்கறையா, ஆகாத பிள்ளையா, காக்கைக்கும் தன் குஞ்சி பொன் குஞ்சி. எதுல ஆக மாட்டேன்னு சொல்றீங்க? எதுல ஆக மாட்டேன்னு பாத்தீங்கன்னா மாதிரி சம்பாதிக்க எவனான முடியும்? நல்ல பிள்ளை சொல்லி ஓடி ஓடிதான் சம்பாதிச்சுதான் பாக்கான். அதனால ஊர்பட்ட லோன் வச்சிருக்கான். ஓடி ஓடி உருட்டால ஒற்றை மணி தானக்கா ஒட்டுது. கண்டிப்பா. அவனுக்கு சும்மா உட்கார்ந்து பாடுதேன், உனக்குதான் அடவி கொடுத்துருக்கான். ஆண்டோட கண்ணு அங்கேயாதான் பாக்கான். எந்த ஊருக்கு போனாலும் ஆடுற சாமி தான் அங்கதான் கொண்டு கொடுக்கும். திருநீரா இருந்தாலும் சரி, பட்டு சேலையா இருந்தாலும் சரி, ஆப்பிள் பழமா இருந்தாலும் சரி, அங்கதான் போகுது. நாங்களும் 4 பேர் இருக்கு முன்னாடி, எங்களை யாராவது எட்டி பாக்கட்டுமா? எல்லாம் இங்கதான் போகுது. சரி, மாசான சாமி கிட்ட சொல்லி நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு குத்தி விபூதி கொண்டு தர சொல்லி கவலைப்படாத. அப்போ சரி பார்த்தார் மன்னவனுங்க, பாருமா, பெற்றெடுத்த பிள்ளையை எந்த ஒரு தாய் தகப்பனும் கொல்ல முடியாது. சரி சரி சரி, நமக்குத்தானே ஆகாது, இந்த பிள்ளை வேறு யாருக்காவது ஆகட்டுமே, ஏதாவது ஒரு கஞ்ச பாத்திரத்தில் வைத்து இந்த பிள்ளையை நம்ம ஒரு ஆற்றிலை போட்டு விடுவோம். நல்ல யோசனை. யார் கண்டெடுப்பார்களோ அவர்களை இந்த குழந்தையை வளர்த்துக் கொள்ளட்டும். அப்படி என்று சொல்லி உக்ரசேன மன்னன் அழகான ஒரு கஞ்ச பாத்திரம் உண்டு செய்கிறார்.
அப்படி குழந்தை அதில் கிடத்தி சரி ஆனா என்னைக்கா இருந்தாலும் இவன் அநாதைங்கிற ஒரு பேரை வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அழகான ஒரு வாசகம் வந்து எழுதுகிறார். என்ன வாசகத்தை எழுதுகிறார்? இந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் அம்மையா வடமதுராபுரி ஆளக்கூடிய உக்ரசேன மன்னன் சீதேவி தம்பதியர் அப்படி எழுதி குழந்தையின் கீழாக அந்த வாசகத்தை வச்சு மேல குழந்தையை கிடத்தி பேர் ஆற்றிலே கொண்டு அந்த பேழையை போடுறாங்க. இந்த பேழையானது சரி அங்கே ஆற்றிலே எப்படி மிதந்து வருகிறது பாருங்கள். தள்ளி தள்ளி அலையில் மிதந்தோதா தள்ளி தள்ளி அலையில் மிதந்தோதா கதோர் ஹஞ்ச பாத்திரம் பாரே கதோர் கம்ச பாத்திரம் பாரே உள்ள மந்த ஹிரேனக தண்ணீரே உள்ள மந்திர ஹிரேனக தண்ணீரே இந்த ஆனை அரசன் திருத்தேனே இந்த ஆனை அரசன் திருத்தேனே ஓடி பெண்களே சூழே வந்தே ஓடி பெண்கள் கூட சூழே வந்தே தவெந்த சிலம்ப கோலமிட தவெந்த சிலம்ப கோலமிட ஆலிவன் பெண்கள் இந்தமாடிட ஆலிவன் பெண்கள் இந்தமாடிட அந்ததான் பெண்கள் இருக்கின்ற வேளையா அந்ததான் பெண்கள் இருக்கின்ற வேளையா கண்டாயே கஞ்ச பாத்திரம் தன்னையோ கண்டாயே கஞ்ச பாத்திரம் தன்னையோ காரிகையால் கையில் பிடித்தன காரிகையால் கையில் பிடித்தன. இந்த கஞ்ச பாத்திரம் அப்படியே ஆற்றில் மிதந்து வருகிறது. அப்படி மிதந்து எங்கம்மா வருகிறது? அதாவது மந்திரகிரி நாட்டுக்கு வருகிறது. பக்கத்து நாடாகி மந்திரகிரி பட்டத்துக்கு வருகிறது. அந்த மந்திரகிரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய அரசன் யார் என்று பார்த்தார். ஆண்டு வருகிறார் ஆனை அரசன். அவருடைய மனைவி பேர் திருத்தேவி அம்மையானவர். சரி சரி மன்னவரும் தேவியுமாக இவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய சமயம் அங்க என்ன ஆகுது பாருங்க. இந்த ஆனை அரசருக்கும் திருத்தேவி அம்மையருக்கும் திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் ஒரு குழந்தை செல்வம் இல்லாமல் அவங்களுக்கு மட்டுமா இல்ல எந்த கதையை எடுத்துக்கிட்டாலும் குழந்தை இல்ல. ஆமா அன்னைக்கு குழந்தைக்கு ரொம்ப தட்டுப்பாடு. சரி குழந்தை இருந்தவங்க வீட்டுல 10, 15, 16 இருந்துச்சு. இல்லாதவங்க வீட்டுல ஒண்ணு கிடையாது. அன்னைக்கு குழந்தைக்கு ரொம்ப தட்டுப்பாடு. இப்ப குடும்ப கட்டுப்பாடு. ஒரு காலத்துல 10 பிள்ளை 15 பிள்ளை பெத்து எடுத்தாங்க. இல்ல காசியா பணமா ஒரு முடி எண்ணெய் ஒரு சங்கு எண்ணெய் ஒரு முடி எண்ணெய் ஒரு செம்பு வெண்ணி இவ்வளவு தானே மெடிசன். வேற ஒண்ணும் கிடையாது. உடனே குழந்தை பிறந்துரும் அவ்வளவுதான். அதனால 10, 15 பெற்றிருக்காங்க. அடுத்து வச்சு கையை வச்சா போதும் ஒரு முடி விளக்கெண்ணெய் ஒரு செம்பு வெண்ணி உடனே பிள்ளை பிறந்துரும். இப்ப எல்லாம் ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறதுக்கு 1 லட்சம் ஆகுது. ஆமா எத்தனை பிள்ளைய வைக்க முடியும்? முடியாது இல்ல. அன்னைக்கு 10, 15 பெற்று எடுத்தாங்க. காலங்கள் கடந்து சென்றது. நாம் இருவர் நமக்கு இருவர் என்று வாழ்ந்தார்கள். மீண்டும் காலங்கள் கடந்து சென்றது. நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்ப எப்படி தெரியுமா? இப்போ நாம் இருவர் இடையில் வீதுக்கு வேறொருவர். அதை விட எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை? நாம் ஒருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் சொல்லி இந்த பிரச்சனையே இல்லை. கல்யாணம் இப்ப அதை வந்து தெரியாத கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு பிள்ளை இல்லைன்னா என்ன இன்னும் ஒண்ணு இல்லையாங்கன்னா ஒரே கேள்விதான். அவங்க வீட்டுல சும்மா இருந்தாலும் அக்கம் பக்கத்துல சும்மா இருக்க மாட்டாங்க. அம்மா ஏ ராசாத்தி என்ன என்னடி மருமகளுக்கு ஒண்ணு இல்லையான்னா எல்லாம் நகையும் போட்டு தானே கட்டி கொடுத்தா எல்லாம் வச்சிருக்கா. அது இல்லடி விசேஷங்கள் ஏதாவது விசேஷம் தானே. மாப்பிள்ளைக்கு பாட்டிக்கு போன வரலாம் கழிச்சாங்க. அடியே குறுகட்டோட மண்டையில இருக்குதா இருக்காடி உனக்கு? மண்டையில முடி இருக்கு, நிறைய பூ இருக்கு. அடியே உன் மருமகளுக்கு வயித்துல ஏதாவது புழு பூச்சி பள்ளி பாச்சா? அதான் வந்து 6ஆம் மாசம் 2 பிள்ளை பெத்துட்டாள. இந்த 6 மாசத்துல பிள்ளை பெத்துட்டாளா? ஆமா. இன்னடி வரும்போதே பிள்ளைய கொண்டு வந்துட்டாளா? அது நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிட்டு. கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் ஆகுது. பையன் போக்குவரத்து பண்ணிட்டாங்க. உஷாரா இருந்திருக்கான். பரவாயில்ல. எப்படியோ இன்சிலி ஆம்பிள்ள தானே பையன், பிரச்சனை இல்லல்ல. அது பிரச்சனை குழப்பம் இல்லை. ஆகையினால் அழகாகவே திருத்தேவி அம்மையார் அவள் வாழ்ந்து வரும்போது சரி திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் ஒரு குழந்தை இல்லை என்ற உடனே மன்னவனை பார்த்து மங்கையானவள் அழுது புலம்புகின்றாள். எப்படி புலம்புகிறாள்? மன்னவனே எங்கனவா மாலையிட்ட ராஜா மன்னவனே எங்கனவா மாலையிட்ட ராஜா 16 மாமி என்னை மனமோடி மாமி
22 வயதிலே இருளுகின்ற சொல் கேட்டேன் 22 வயதிலே இருளுகின்ற சொல் கேட்டேன் 32 வயதிலே வயதிலே உரைகின்ற சொல் மன்னவனே என்கிறவ மாலையிட்ட மணவாளா என்ன பிள்ளை 16 திருவயதில் பாவை என்னை நாடறிய மணமுடித்தீர்கள். அதானம்மா 22 வயதிலே இளமரளாக இருக்கின்றோய் பாருங்க என்னம்மா எனக்கு 32 வயதாகி விட்டது சுவாமி. நம்ம 2 பேரும் முழு மலடா இருக்குமா ஆனால் திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகியும் சரி சரி ஆசையோடு அம்மா அப்பா என்று அழைப்பதற்கு அதானே ஒரு குழந்தை வேண்டாமா? இம்மா கவலைப்படாதே நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் 4 முறை வேதம் கண்டிப்பாக ஆண்டவன் எப்படியாவது நமக்கு ஒரு குழந்தையை கொடுப்பான். அது வரைக்கும் உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை அப்படி நம்ம நினைச்சுக்கலாம். ஆமா ஊரவர்கள் இப்படி நினைப்பார்களா சுவாமி? உனக்கு மட்டுமா கவலை எனக்கு தான் கவலை இருக்கு அப்படி என்று சொல்லி சரி இதை திருத்தேவி அம்மையானவள் நித்தமாக அதானே மன்னனுடைய முகத்தை பார்த்து அழுது முறையமடைகிறார். அப்ப பாருங்க ஒரு அரசனுக்கு நாட்டுல பல பிரச்சனை இருக்கும். இப்ப எனக்கு தாங்க 1000 பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கீங்க. உனக்கு பிரச்சனை இருக்கு நீ போற ஊர்ல பிரச்சனையை கூட்டு தானே போற. ஆமா முதல் ஒரு 3 வருஷம் கூட்டு போனேன். அப்போது அங்க என்ன இது பாருங்க ஆமா அதாவது பல பிரச்சனை நாட்டுக்குள்ள இருக்கும். வீட்டுக்கு போய் கொண்டாட்டி முகத்தை எட்டி பார்த்து சரி அவன் கொஞ்சம் சிரிச்ச முகமா பேசினான்னா எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் மறக்கும். ஆமா எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பொண்டாட்டி என்ன அழகா சிரிக்கீங்க. அங்க வீட்டுக்கு போகும்போதும் ஆமா பொண்டாட்டி இந்த மாதிரி எங்க பாட்டி மாதிரி காலை நீட்டி போட்டுக்கிட்டு ஆமா எதை சொன்னாலும் பாட்டி மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமா? ஆமா பாட்டி கிட்ட நீ வருவீங்க. பாட்டி அழகன்னா பாட்டி இருக்கக்கூடிய லட்சணம் என்ன உங்க அழகன்னாக்கா கிட்ட அவங்க சிரிக்க முடியுமா? அப்படிங்க பாட்டி முகத்தை பார்த்தா எனக்கே ஒரு சந்தோஷம் வருது. என்ன சந்தோஷம்? என்ன பாட்டி முகத்தை பார்த்தா உனக்கு என்ன வருது? சந்தோஷம். நீ பேசுறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல எவ்வளவு கவலை இருந்தாலும் நீ பேசுறத பார்த்தா எனக்கு வெக்கத்தை பாரு. பாட்டி முன்னாள் பியூட்டி. ஆமா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்பொழுது அங்கே பார்த்தால் திருத்தேவி அம்மையானவள் என்ன செய்கிறாள்? மன்னவனை பார்த்து அழுது பிரமண உடனே இந்த ஆணையரசன் சொல்றேன் என்ன செய்கிறார்? இந்த பாரடி இந்த உலகத்தில் நமக்கு மட்டுமா பிள்ளை இல்லை? ரொம்ப கவலையா இருக்குங்க பெண்ணே. நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. சொல்லுங்க. நம்மை போல பிள்ளை இல்லோ நம்மை போல பிள்ளை இல்லோ நாடனிலே மெத்த உணர்ந்தே நமக்கு மட்டும் பிள்ளை இல்லைன்னு நினைச்சுக்கிடாத. சரி எத்தனையோ தம்பதியர்கள் நம்மை போல் பிள்ளை இல்லாமல் இருக்கத்தான் செய்யறாங்க. அதற்காக இப்படி கவலைப்பட்டு எதுவும் நடக்க போவது இல்லை. சரி என்னம்மா கவலையா இருக்கு? எனக்கு ஒரு யோசனை தோணுகிறது. என்னம்மா? அப்படி என்று சொன்ன உடனே அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் போது இதை பார்க்கிறாங்க சேடியர்கள். சரி ஏண்டி நம்ம அம்மா எப்பவும் அழுதுகிட்டே இருக்கிறாங்களே, அம்மாவை அப்படியே கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போகலாமா? அம்மா கூட்டு போய் சந்தோஷப்படுத்தலாமா? அம்மா ஆமா அப்படின்னு சேடியர்கள் ஓடி வராங்க. சரி அம்மா திருத்தேவி அம்மா என்னம்மா அம்மா இப்படி கவலையோடு அழுதுட்டு இருக்கிறீங்க? எப்படிமா கவலை இல்லாம இருக்கு குழந்தை? நீங்க எல்லாம் 10-15 பெத்து வச்சிருக்க. இதெல்லாம் கல்யாணம் முடியாம பெத்து வச்சிருக்கா. உங்களுக்கு சந்தோஷம் கொண்டாடுறீங்க. கல்யாணம் முடியாம 7 பிள்ளை பெத்து வச்சிருக்கா. ஆமா சரி இப்போ ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நம்ம ஆற்றில் இந்த ஏகப்பட்ட தண்ணீர் வருகிறது. நம்ம எல்லாரும் போய் அந்த ஆற்றில் நீராடுவோம். சந்தோஷமா குளிச்சுட்டு இன்னைக்கு வீடு திரும்ப போறோம். அவனுக்கு கேட்டா சொல்லு. அந்த ஆத்துல குளிச்சா எனக்கு கிடைக்க மாட்டேதாவது? ஆத்துல குளிச்சா எப்படி கிடைக்கும்? இல்ல கவலையா இருக்கு. நீங்க வாங்கம்மா குளிப்போம் எல்லாம் சரியாயிரும். சரி அந்த மனசு வந்து கொஞ்சம் சந்தோஷப்படும். அதாவது எனக்கு முன்ன பின்ன குளிச்சு பழக்கம் கிடையாது. வீட்லயும் குளிக்க மாட்டேன். தீபாவளி பொங்கல் முன்ன புன்ன குளிச்சு பழக்கம் கிடையாதா? நாங்க குளிப்பாட்டோம். அப்படி என்று சொல்லி அழகாகவே சேடியர்கள் திருத்தேவி அம்மன் மனதுரை தேற்றி அழைத்து வருகின்றார்கள். எங்க தெரியுமா? அந்த ஆற்றுக்கு அழைத்து வருகிறார். அந்த ஆற்றுக்கு அன்னைக்கு போன அக்கா தம்பி யார சொல்லுங்க. சாமி போடணும்ல. ஆமா அந்த கஞ்ச பாத்திரம் வருதுலடா அந்த ஆற்றுக்கு 2 பேரும் வராங்க. இந்த சேடியர்களோடு திருத்தேவி அம்மை வருகிறார். அப்போது என்ன இருவாருங்க? ஆற்றிலே நீராடே நீராடே
அவள் வாராள் அவள் செடியர்கள் கூடை சூழ கூடை சூழ தேவி அவள் வாராள் அவள் ஆற்றில் ஈரானவிடம் வந்து விருத்தவி அம்மையானவள் சேடிகளை அழைத்துக் கொண்டு வரப்படுகிறாள். சரி நேர அந்த ஆற்றில வந்து நீராடுறாங்க. நீராடி கொண்டு இருக்கும் போது சரி சரி அந்த பேழை கஞ்ச பாத்திரம் அப்படி மிதந்து வருகிறது. கண்டார் சேடியர்கள் இது ஸ்ரீதர்கள். அம்மா அம்மா என்னடி அங்க எட்டி பாருங்க, ஆற்றில் ஒரு பொருள் மிதந்து வருகிறது. ஆமாடி ஏதோ தூரத்துல ஒன்று தெரிகிறது. ஆமா பார்த்தா விருத்தவி அம்மை அடி செடிகளே, ஆற்றில் வரக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அம்மா எடுத்துட்டு வாங்க. என்னடி யாருக்கும் இந்த பேழை எடுப்பது? கூட்டத்துல மொத்தம் 7 பேர் இருக்கும். நீங்க தான் எடுக்கணும். அப்படியா? ஆமா. எனக்கு ஒரே ஒரு நீச்சல் தெரியுங்க. நீச்சல். என்ன நீச்சல்? கடற்பாறை நீச்சல். சரி, கடற்பாறையை தண்ணிக்குள்ள போட்டா என்ன செய்யும்? என்ன செய்யும்? ஆந்திரம். அந்த மாதிரி நான் தண்ணிக்குள்ள விழுந்தேன்னு சொன்னா வெளியே வரவே மாட்டேன். அப்புறம் எப்படி பேழை எடுக்கிறது? நான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். அப்போ உனக்கு இந்த மாசம் சம்பளம் கிடையாது. ஐயோ நான் எடுக்கிறேன், எனக்கு சம்பளம் தான் வேணும். லோன் கட்டணும். ஓ எடுத்துட்டு வா. சரி. ஆனா திறந்து பார்க்க கூடாது. சரி. என் மன்னன் தான் திறந்து பார்க்க. சரியம்மா. அப்படி என்று சொன்ன உடனே சேடியர்கள் பேழை எடுத்து கொண்டு வந்து அழகா அரசன் முன்னால வைக்கிறாங்க. சரி. வைத்து விட்டு சென்ற உடனே விருத்திவி அம்மையும் அரசனுமாக அந்த பேழையை திறந்து பார்க்கறாங்க. சரி சரி. பார்க்கும் போது உள்ளே அழகான ஆம்பளை புள்ள என்னைக்கு அழகா இருந்துச்சு. பொம்பளை புள்ளன்னா அழகுதான். ஆமா. மூஞ்ச பத்தியா? அது சிரித்தால் ஒரு அழகு, பேசினால் ஒரு அழகு, ஒரு அழகு. நான் எப்பவும் பொம்பளை பிள்ளைல அழுதுகிட்டே தான் இருப்பா. நீ நிப்பாட்டு. பெண் குழந்தை அழகு அழகுன்னு சொல்றியே, எப்படி அழகு தெரியுமா? உங்களுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு நெப்டிக் போட்டு பேரனவடி போட்டு பேத்திரவடி போட்டு அமைக்கி சிமிக்கி மாட்டி எல்லாம் மாட்டினாதான் அழகு. ஆனா எங்க ஆண்கள் எப்படி தெரியுமா? எதுவும் வேண்டாம், அப்படியே தலையை கோதி விட்டு அப்படி பவுடர் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், அப்படியே கால்களை தூக்கி விட்டாரு, அது ஒரு அழகு. உன்ன மாதிரி பெண்களுக்கு பொட்டு வச்சு பூசி மேக்கப் போடாம இருக்கா? நீங்க எல்லாம் மேக்கப் போடாம வந்தவங்க எல்லாம் பார்க்க முடியுமாக்கா? பொதுவாக சொல்ல வர நீ ஏத்துல எட்டி பாரு, என் முஞ்சம் பாரு, உன் முஞ்சம் பாரு, கருவாப்பையில இயற்கையிலே அழகு. இயற்கை அழகு. கருப்பா இருந்தாலும் அழகு. இந்த கூட்டத்தை கேட்போமே, கருப்பா இருந்தாலும் அழகு யாரு? நானா நீங்களா? சரி, இந்த போட்டி நாளைக்கு நாளை கழிச்சு காலையில வைப்பா அழகு போட்டி. அப்படித்தானே பாட்டியம்மா? பாட்டு கேட்போங்க. நான் கேட்டேன், நீங்க எதுக்கு என்ன எட்டி பார்க்க மாட்டேங்கிறேன்? அந்த கருவாப்பைய மூஞ்ச பார்க்க முடியலம்மா, கண்ணு பூசுது, அதை நான் தலையை கவுந்துகிட்டே இருக்கேன் அப்பதே சொல்லியாச்சு. பாட்டிக்கு கிடையாது, அம்மன் கோயிலுக்கு வரும்போது 5 நேரமும் உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க சைட் அடிச்சுட்டு இருந்தாங்க. அங்கேயே வந்துட்டாங்க. அப்ப அங்கேயும் அதே விரதம் நடந்திருக்கா, அப்ப இங்கேயும் அதே விரதம் நடந்துகிட்டு இருக்கா? பரவாயில்ல, சரி நடக்கட்டும். யாரும் சும்மா கிடையாது. அப்போ அங்க என்ன ஆகிறது? பேழையை திறந்து பார்க்க உள்ளே அழகான ஒரு ஆண் குழந்தை. சரி. குழந்தை கையில் எடுக்கிறார். எடுத்து பார்க்கும் போது கீழே ஒரு வாசகம் இருக்கிறது. என்ன வாசகம்? அந்த வாசகத்தை எடுத்து மன்னவன் படித்து பார்க்கிறாரு. அதிலே இந்த குழந்தையுடைய தாய் தந்தையர்கள் சரி மதுராபுரி ஆளக்கூடிய உக்ரசேன மன்னன் சீதேவி தம்பதியர் என்று எழுதியிருக்கிறது. சரி. உடனே வாசகத்தை அப்படி ரகசியமாக வைத்துக் கொண்டு என்னைக்காவது ஒரு நாள் உதவும் பெட்டகம் பேர் சொல்லும் வைத்துக் கொண்டேன். சரி. அடி திருத்தேவி, என்ன குழந்தை இல்லை இல்லை என்று அழுது புலம்பினாயே. பாரு இவ்வளவு அழகான ஒரு ஆண் குழந்தை என்று ஆண்டவராக பார்த்து கொடுத்திருக்கிறார். அம்மா எங்க எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? இந்த குழந்தை உங்களை மாதிரியே இருக்கீங்க, அழகா இருக்குது இல்ல? நீங்க அடிக்கடி தவறு போனீங்களே, ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி போனீங்கல்ல இமயமலைக்கு தவத்துக்கு, சந்தேகமா இருக்கு எனக்கு. புத்தி எங்க போகுது? பெண் புத்தினாலே அதானே, பெண் புத்தி எனக்கு பெண் புத்தி. ஆமா. பெண் புத்தினா என்ன தெரியுமாடா? என்ன பின்னா என்ன ஊக்கு. எங்க புத்தி வந்து பூர்வ மாதிரி இருக்கும். அதான் குத்திக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஆண்களை நிம்மதியா இருக்க விடுறீங்க. உங்க வீட்டுக்காரெல்லாம் பாவம், என்ன பாவம் பண்ணாரோ? நீங்க பாட்டுக்கு வந்துருக்கீங்க, அவரு கொடுத்து வச்சிருந்தானே, ஏன் நீங்க இங்க வந்துடுறீங்க? அவர் சந்தோஷமா இருப்பாரு வீட்டுல, ஒரு கட்டிங்கையும் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு பழைய பாட்டையும் வச்சுக்கிட்டு. பாட்டி இல்ல பாட்டு. அப்போதே பார்த்தார் இந்த மன்னவனும் தேவியுமாக என்ன சொல்கிறார்? ஆண் குழந்தை கண்ட போது அவ்வளவு ஆனந்த சந்தோஷம் கொண்டார். அப்போது என்ன இருப்பதுங்க? சந்தோஷம்
தேவியமாக மட்டற்ற மகிழ்ச்சியோடு அந்த மந்திரகிரி நாட்டில் வளர்க்கலுற்றார். பெற்றெடுத்த பிள்ளையை எவ்வளவு பேணி வளர்ப்பார்களோ அவ்வளவு அழகாக அந்த குழந்தையை வளர்க்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும். அப்படி என்று இந்த ஆணை அரசன் என்ன செய்தார்? சொந்த பந்தங்களை வரவழைத்தார், உற்றார் உறவினர்களை வரவழைத்தார், ஊரவர்களை வரவழைத்து அழகா பெயர் சூட்டும் இடம் நடத்துறாங்க. அதாவது இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும். அப்படி மன்னே மன்னன் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்கிறார்? ஐயா சொந்த பந்தங்களே, என் பிள்ளைக்கு அருமையான ஒரு பேர் வைக்கணும். ஆகையினா என்ன என்ன பெயரிடலாம், என்னுடைய பிள்ளைக்கு அருமையான ஒரு பெயர் வைக்கணும். சரி, ஒரு பெயரை சொல்லுங்க பாப்போம். ஐயா உக்ரேஷன் அண்ணா, உங்க குழந்தை இருக்கின்ற ஆணையரசம் அண்ணா, இந்த குழந்தை விருந்திருக்கின்ற பலாபலனை பார்க்கும் போது, இந்த குழந்தை உங்களுக்கு கிடைத்த வேரத்தை பார்க்கும் போது, இந்த குழந்தை கம்ச பாத்திரத்திலே வந்த தன்மையாரை ஏதாவது ஒரு பேர சொல்லுங்க ஐயா. குழந்தைக்கு கம்சன் என்று சொல்லி பேர் வைக்கலாம். அப்படி என்று கஞ்ச பாத்திரத்தில் வந்தபடியினால் அவளுக்கு கம்சன் பேர் கொடுக்கிறாங்க. பேர் கொடுத்த அந்த மாய்ந்தனை எப்படி வளர்த்து வருகிறார்? நாளும் ஒரு மேனையுமாய் பொழுதும் ஒரு வண்ணமுமாய் வளரும் விரை சந்திரனை போல் வளர்ந்து வருகின்றார் பாலகன். அழகாக வளர்ந்து வரக்கூடிய சமயம் ஒரு வயது, இரு வயது, உயிர் ஒன்று நாளாகி உயர் 3 வயது. 3 வயதான போது எல்லா குழந்தைகளுக்கும் என்ன செய்யணும்னா, என்ன பண்ணணும்? முடி இறைக்க அந்த குழந்தைக்கு காது குத்தணும். அப்படியா? பெண் குழந்தையா இருந்தா அந்த காலத்துல கம்மல் போட்டிருக்காங்க. ஆண் குழந்தை என்னன்னா கடுக்கன் போட்டிருக்காங்க. அன்னைக்கு ஆண் குழந்தைகளை கடுக்கன் போட்டாங்க. ஆமா, இடையில கொஞ்சம் மறந்துட்டாங்க. இப்பவும் எல்லா வாலிபர்களும் போட்டிருக்காங்க கடுக்கன். அது ஒத்த காத்த குத்தி ஸ்டைலுக்கு போட்டிருக்காங்க. அதான் ஒத்த கால போட்டா கடுக்கன். ஆனா அந்த காலம் அப்படி இல்ல. எல்லா தாத்தாமார் காதெல்லாம் பாத்திருக்கேன், 2 காதலையும் கடுக்கன் கிடக்கும். ஆமா, இப்போ கடுக்கன் போட்ட தாத்தாவும் பார்க்க முடியல, வந்து பாம்பனம் போட்ட பாட்டியும் பார்க்க முடியல. ஆமா, எனக்கு கீழகாட்டுல இருக்காங்க. எல்லா பாட்டி காத்துல இப்படி கம்மல் தான் கிடக்கு. ஆமா, இல்ல பாம்பனம் ஒண்ணும் இல்ல. தூங்கிறாதீங்க, எப்ப போன காத்துட்டு இருக்காரு கம்மல் வந்து. அப்போது அழகாக இவன் வளர்ந்து வரக்கூடிய சமயம் 5 வயது. சரி, பார்த்தார் ஆணை அரசன் இவனுக்கு அழகா அறிவு விட்டணும். கண்டிப்பா. அப்ப என்ன செய்யணும்? பாடகசாலை அந்த காலத்துல பாருங்க, பள்ளிக்கூடங்கள்லாம் கிடையாது, குருகுலன்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்திலே அறியாத சொல்ல என்ன சொல்ல தெரியுமா? இந்த கல்வி சொல்ல மட்டும்தான். இந்த கல்வியின் பெருமை என்ன தெரியுமா? வெள்ளத்தால் அழியாது, வெள்ளத்தால் அழியாது. ஆமா, அப்படி கொள்ளையும் போகாது. சரி சரி, கொடுத்தாலும் குறையாது. அவையா, கல்வருக்கும் பயமில்லையாம் கல்வி. அப்படி பொதுவாக நம்ம எந்த ஒரு செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் அது இயற்கை சீற்றங்களால் அழித்து விடும். ஒரு கல்லை வந்தா களவாண்டு போயிருவான், கொடுத்தா குறைந்து விடும். ஆனால் எந்த ஒரு இயற்கை சின்னத்தாலும் அழிக்க முடியாது, கொடுத்தாலும் குறையாத ஒரே செல்வம் இந்த கல்வி செல்வம் மட்டும்தான். அப்படியானா அழகாக இவனை பாடகசாலை அனுப்ப வேண்டுமே என்று அப்படி இந்த குருகுலத்திற்கு அனுப்புறார். அனுப்பின பாருங்க, இவன் பிறந்த நேரமே சரியில்லைன்னு தானே பெற்றவர்களை ஆற்றில் விட்டார்கள். அப்புறம் இருக்கும்போது இவன் எப்படி படிக்க முடியும்? இதான் சொல்லுவாங்க, இந்த புத்தியில மொத்தம் 3 புத்தி கொடுக்க. ஒண்ணு வந்து கற்பூர புத்தி, இன்னொன்னு கரிக்கட்ட புத்தி, இன்னொன்னு வாழமட்ட புத்தி. சரி, கற்பூர புத்தின்னு சொன்னா கற்பூரத்தை தீய வச்சா என்ன செய்யும்? கப்புன்னு பிடிக்கும். அது போல வாத்தியார் சொன்ன உடனே கப்புன்னு பிடிச்சுடுவான். இன்னொரு புத்தி கரிக்கட்ட புத்தி. வாத்தியார் எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் உடனே மண்டையில ஏறாது. கரிக்கட்டையில தீய வச்சா உடனே பிடிக்குமா? ஊத ஊத பிடிக்கும். அது போல வாத்தியார் சொல்லி கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமா மட்டையில ஏறும். 3வது புத்தி வந்து வாழமட்ட புத்தி. வாழமட்டையில எவ்வளவுதான் தீய வச்சு ஊதுனாலும் புகையத்தான் செய்வது, தீ வராது. உங்களுக்கு என்ன புத்தி? எனக்கு தானே, எனக்கு வாழமட்டை தான் ஒத்துக்கிடுவேன். வாழமட்ட புத்தி ஏக்கா, எனக்கு புத்தி இருந்தா இருக்கு. இந்த இவ்வளவு படிச்சுட்டு பாட்டுக்கு வர போறேன். நான் படிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். அவன் வேற வழி இல்லாம அறிவு இல்லாம வந்திருக்கேன் கூட. என் கரகம் இந்த கரகம் போல மாட்டிக்கிட்டேன். ஆமா, ஆகையினால் சரி பார்த்தானே இந்த கம்சன் அங்க போனான பாருங்க, இவனும் படிக்க மாட்டான், படிக்கிறவனையும் படிக்க விட மாட்டான். ஏய், என்னடா செஞ்சிட்டு இருக்கேன்? படிச்சிட்டு இருக்கேன். இந்த பார், எனக்கு படிப்பு வரல, என் பக்கத்துல இருக்கிற நீனும் படிக்க கூடாது. அப்படியா? புக்க கீழே போடுறா. போட மாட்டேன்.
ஐயா போட்டாச்சு வேண்டாம். எவனாவது இந்த பள்ளிக்கூடத்தை படிச்சீங்க நடக்கிறது வேற. என் அண்ணன் படிக்கிறான். ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் படிச்சிட்டு தான் இருக்கிறேன். படிக்காதடா, எனக்கு பிடிக்காதடா. இதுல ஒரு குச்சிரி சிந்தனைங்கடா. குச்சியா? ஆமா. குச்சிரி விட்டானா? அது வாங்கக்கூடாது இல்லவே. அப்படின்னு பள்ளிக்கூடத்துல அவ்வளவு ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அரசனுடைய பிள்ளை வாத்தியார் உடனே அடிக்க முடியாது. அடிச்சா இவருக்கு தான் வேலை எல்லாம் போகும். பல வருடங்கள் வெறுத்தார். ஒரு நாள் கம்சன் பண்ணக்கூடிய அட்டகாசம் வாத்தியாருக்கே பொறுக்க முடியல. கம்ப எடுத்து கம்சனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுக்கிறார். அப்பன் இல்லாத அனாத பையனை ஏன்டா இப்படி நிக்கிற அப்படின்னு அடிச்சார் பாருங்க. அவர் அடித்த அடி வலிக்கல. அவர் சொன்ன வார்த்தை சொல்லுவாங்க அநாத பையன் கேட்டாரு. அப்படின்னு சொன்னா இந்த ஆணையரசு நமக்கு யாரு? இதைத்தான் வள்ளுவர் அன்றைக்கு சொல்லி வச்சாருக்கா. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாது நாவினால் சுட்டபடி. ஆமா, இப்போ தீய வச்சு ஒரு சூடு போட்டா கூட புண்ணா மறந்து போட்டு ஆத்திரலாம். நாட்கள் போனால் புண்ணு ஆறிவிடும். ஆமா, ஆனா இந்த நரம்பு இல்லாத நாட்கள் இருந்தீங்களா வார்த்தை, இது செத்தாலும் தீராது. ஆமா, ஆகையினால் பார்த்தான் இந்த கம்சன் அப்படியே மனம் வந்தான். அப்படி அதாவது இந்த வாத்தியார் இன்னைக்கு சொல்றாரு சொன்னா அப்ப ஆணையரசனும் திருப்தியை நம்மை பெற்றெடுத்ததாக இருந்த இல்லையா? அப்படியானால் இந்த வாத்தியார் சொன்னதை இந்த மாணவர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு இவங்களும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி என்ன நிச்சயம்? மாணவர்கள் நம்மை அநாத பையலே அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த மாணவர்கள் அவரவர்கள் வீட்டிலே சென்று சொல்லி அவங்க தாய் தந்தையர்களும் நம்மள இதே வார்த்தை சொல்லிதான் அழைப்பாங்க. அப்படியானால் நமக்கு சொந்த நாடு இல்லை, தாய் தந்தை நமக்கு சொந்தம் இல்லை. அப்படின்னா இந்த நாட்டுல நமக்கு என்ன வாழ்வு அப்படி என்று சொல்லி இந்த கம்சன் என்ன செய்யலாம் பாருங்க. வாழ்விழந்து போனதினால் இந்த கம்சன் மறுபடியும் வாழ்விழந்து போனதினால் மறுபதியில் வந்து சேர்ந்தான். மறுபதி நோக்கி அப்படியே வாரான். கால் போன போக்குல எங்க போறான் தெரியாம கம்சன் வருகிறான். வரக்கூடிய சமயம் எங்கே வருகிறான் பாருங்க. எங்கே வருகிறான்? சராசந்தம் வந்தவன் ஆண்டு வரக்கூடிய தென்மதுராபுரிக்கு வருகிறான். அதாவது பிறந்தது வடமதுராபுரி, வளர்ந்தது மந்திரகிரி நாடு, இப்ப வருவது தென்மதுராபுரி. அதாவது இந்த நாடு வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு நாடு, பழமை பொருந்திய ஒரு நாடு. இந்த நாடு சின்ன நாடாக இருந்தாலும் பல தேசத்து அரசர்களுக்கு இந்த நாட்டை கைப்பற்ற விடும் என்ற ஒரு ஆசை. அப்படி இருக்கும்போது அழகாக இந்த கம்சனங்க வருகின்றார். எங்கே செல்வது, யாரிடத்திலே சென்று வளர்வது என்று வரும்போது அங்க யாரு இருக்கிறாங்க தெரியுமா? வசுதேவர் என சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர். அங்க உள்ள குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த குலக்கல்வி குருகுல கல்வி கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வேளைகளை பல மாணவர்களை அமர வைத்து வில்வத்தைகள் வேட்டை, அதாவது என்னென்ன வித்தை உண்ட ஆணையற்றம் குதிரையற்றம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த கம்சன் அங்கிருந்து வாரான். வரும்போது இந்த வசுதேவர் சொல்லிக் கொடுப்பதை இந்த கம்சன் பார்க்கிறான். அப்படி பார்த்த உடனே நினைக்கின்றான். என்ன சொல்கிறான்? அதாவது இவனுடைய அரசனுடைய பிள்ளை பாத்தீங்களா, அரசன் ரத்தல இவன் உடம்புல ஓடுது. இத பார்த்த உடனே இவனுக்கும் அதே படிப்புகளை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வருது. அப்படி ஆர்வம் வந்து மகத்துக்கு முன்னாடி உழைச்சிருந்து பார்த்துட்டே இருக்கான். இத பார்த்த உடனே சொல்லுறார் அண்ணா வசுதேவர், குழந்தாய் இங்கே வா. நீ யாரப்பா, எங்கிருந்து வருகின்றாய்? ஐயா, என்ன? என் பேரு கம்சன் ஐயா. சரி, நான் ஒரு அனாதை. அனாதையா? அப்பா அம்மா எனக்கு இல்லை, சொந்த நாடும் இல்லை. சரி, எங்கே செல்வதென்று தெரியாமல் வந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. குழந்தாய், அனாதை என்று சொல்லாதே. நான் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வித்தைகளை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். உனக்கும் படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை இருக்கிறதா?
ஆமா ஐயா, இந்த வித்தைகள் எல்லாம் படிச்சா நானும் ஒரு பெரிய ஆளாகலான்னு ஒரு ஆசைதான். ஆனா எப்படி படிப்பது? அதாவது ஒரு ஆசனிடத்தில் படிக்கணும் சொன்னா குருதட்சணை கொடுத்தா படிக்க முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு குருதட்சணை கொடுப்பதற்கு என்னிடம் ஒண்ணுமே இல்லையே ஐயா. குழந்தாய் எவ்வளவோ பணத்தை கொட்டி கொடுத்து ஒவ்வொரு குழந்தைகளையும் படிக்க வைக்கிறாங்க. அவனை படினா அவன் கபடி ஓடுறான். ஆனா அவனுக்கு படிக்கணும் அப்படியா எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் படிக்க மாட்டாங்க அவளுங்க. ஆனா அவனுக்கு படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை இருக்கிறது, கையிலே பணம் இல்லை என்று சொல்கிறாய். அப்ப கம்சா, உன்னை போன்ற மாணவருக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது நான் செய்த பெருமை. சரி அப்படின்னு சொல்லி இந்த பாரு படி, உனக்கு என்ன படிக்கணுமோ என்னோட மாணவனாக அமர்ந்து கொள் படி. சரி. ஆனால் குருதட்சணை கொடுக்கணும் என்று ஆசைப்படுகிறாயே, இப்பொழுது இல்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னிடம் எப்பொழுது இருக்குமோ அப்போது நீ கொடுத்தால் போதும். அப்படி ஆகட்டும் சுவாமி என்று சொல்லி அப்படி என்று சொன்னவுடனே வசுதேவரிடத்தில் கம்சன் ஒரு மாணவனாக சேருகின்றார். சேர்ந்த அவரிடத்தில் என்ன என்ன படிப்புகளை படிக்கிறான்? ஆனையேற்றம் குதிரையேற்றம், ஆனையேற்றம் குதிரையேற்றம், ஆனையேற்றம் குதிரையேற்றம், அழகுடனே தான் படித்தான் படி. ஆனையேற்றம் குதிரையேற்றம், ஆனையேற்றம் குதிரையேற்றம், குதிரையேற்றம் குதிரையேற்றம், அழகுடனே தான் படித்தான் படித்தான். மல்லடவு சிலம்பு தொழில், மல்லடவு சிலம்பு தொழில், மகிழ்வுடனே தான் படி. சிலம்பு தொழில், மல்லடவு சிலம்பு தொழில், சிலம்பு தொழில், சிலம்பு தொழில், இவையோட தம்படித்தான் தம்படித்தான். அழகாகவே வசுதேவரிடத்தில் கம்சன் மாணவனாகவே சேர்ந்தவன். அப்படி ஆனையேற்றம் குதிரையேற்றம் மல்லடவு சிலம்பு தொழில், நோக்கு வித்தை குரல் வித்தை கூடு விட்டு கூடுவாய்தல். அதாவது ஒரு அரசனுக்கு என்னென்ன படிப்புகள் எல்லாம் தேவையோ ஆயிரக்கலையில் 64 ஐயமுறை கற்று தெரிந்து வருகிறான். அதாவது படித்து வல்லவனாக ஒரு வாலிப பிராயமாக சரி கம்சன் அழகாக வளர்ந்து வருகிறார். அப்படி வளர்ந்து வரும்போது ஒரு நாள் என்ன ஆகுது பாருங்க, இந்த சராசந்த மன்னனுடைய நாடு ஒரு வளமை பொருந்திய நாடு அல்லவா. சரி, இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று பல தேசத்து அரசர்களுக்கு ஆசை. ஆமா. அப்ப அதுல ஒரு அசுரன் இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்றும் அசுரனை இந்த அரசரை கொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு அசுரன் புறப்பட்டு வருகிறார். அவன் தான் சிம்ம நாட்டை சேர்ந்த சிம்ம வாகனன் என சொல்லக்கூடிய அசுரன். சரி சரி. படைகளோடு வந்தான். சராசந்த நாட்டிலே வந்து சரி அப்படியே சங்குதாத ஓசையை முழங்குறான். சிங்கம் போல் கர்ச்சிக்கின்றான். உன்னுடைய நாட்டில எவனாவது மூக்குக்கு மேல மீச வச்ச ஆம்பளை இருந்தான்னு சொன்னா, வேற எல்லா நாட்டிலயும் எல்லாரும் எப்படி வச்சிருப்பாங்க இருக்காதோ. அதாவது மூக்குக்கு கீழே மீச வச்ச ஆம்பளை இருந்தான்னு சொன்னா இப்ப எவ்வளவு மீசையே வைக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு காலத்துல மீசைன்னு சொன்னா ஒவ்வொரு ஆண்களும் வைக்கக்கூடிய மீசை அப்படியே திருக்கி விட்டாங்கன்னு சொன்னா அப்படியே அப்படின்னா போதும், அப்படியே நிக்க முறுக்கிட்டு. இன்னைக்கு எல்லாம் மீசை எங்க பாக்க, மீசையை முறுக்கி போட்டு அடியே அங்க இருந்து தீக்கொள்ளியை தூக்கிட்டு வந்து வாட்டி விட்டுருவான். அதாவது இப்ப மீசை வைக்கிறது கிடையாது, கொஞ்சோண்டு குறுந்தாடி. அது ஏன் தெரியுமாடா, அதாவது மீசை முறுக்கி விட்டுருக்காங்க. பொண்டாட்டிக்கு கோவம் வந்து அங்க இருந்து வந்து 2 மீசை இப்படி பிடிச்சுக்கிடுவா. பேசுன அதோட சோழி முடிஞ்சிருவேன். அதனாலதான் இப்ப மொத்தமா வலிச்சு எடுத்துறது. கீழே பிடிக்க முடியாது கொஞ்சம். அதுல அன்னைக்கு ஒரு நாள் வந்துன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கம்பு உர கட்டிட்டு அடிச்சு விட்டேன். ஆமா சரி சரி. அப்போதே பார்த்தறிந்தே சராசந்த மன்னன் என்ன செய்கிறான், அவன் சங்கநாத ஓசை எழுப்பின உடனே இவன் காதுல கேக்குது. ஆஹா, அசுரன் வடிதிரட்டு வந்திருக்கின்றானே, நாம் யாரை விட்டு இவனை கொல்வது? நமக்கும் இவனை கொல்லும் தைரியம் இல்லையே. காவலர்களை உடனே பறைசாற்றுங்கள். நமது நாட்டிலே இந்த சிம்ம வாகனனை இவன் ஒருவன் கொன்று வெற்றியோடு வருவானோ அவனுக்கு நம்ம நாட்டில் பாதியும் என் மகள் அவளையும் மனமுடித்து கொடுப்பேன். இந்த பிள்ளையா எல்லாரும் போட்டி போட்டு வருவாங்க. அப்பா உடனே சென்று பறைசாற்றுங்கள். அப்பா பறை நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்று சொன்னால், பல நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிங்க மகாசுரனை இவர் வென்று வருகின்றாரோ அவருக்கு கம்சனுடைய நாட்டிலே பாதி நாட்டையும் அவருடைய ஒரே மகளாகிய இந்த தேவையா
தேவையாது. இந்த பெண்ணையும் அவர்களுக்கு திருமணம் எடுத்து கொடுப்பார். பறைசாற்றின உடனே ஒரு அசுரனை கொல்ல ஒரு சாதாரண மக்கள் வந்து கொல்ல முடியுமா? முடியாது. முடியாதல்லவா? யாருமே முன் வரவில்லை. சரி சரி. இந்த பறைசாற்றில் யாருடைய காதில் கேட்கிறது? வசுதேவனுக்கு மாணவனாக வந்திருக்கும் கம்சராஜன் காதில் கேட்கிறது. பார்க்கிறான் கம்சனாக, இதுதான் நல்ல சமயம். சரி. கற்ற வித்தையை நாம் கண்கொண்டு பார்க்கணும் சொன்னா நாம் சண்டையிட்டாதான் நாம் உண்மையிலே நல்லா படிச்சிருக்கிறோமா தெரியும். குருவுக்கு நம்ம பேர் வாங்கி கொடுக்க வேண்டும். ஆமா சரி. அப்படியானால் நேர இப்பவுமே நம்மளே சென்று அந்த அசுரனை கொல்ல வேண்டும். குருநாதரை வணங்க வேண்டும். அது இல்லாம நமக்கென்று சொந்த நாடு இல்லை, நமக்கென்று ஒரு சொந்தம் இல்லை. அசுரனை கொண்டால் நமக்கு பெண்ணுக்கு பெண்ணும் கிடைக்கும், நாட்டுக்கு நாடும் கிடைக்கும். அப்படி என்று நேர கம்சன் எங்க வர பாருங்க, சராசந்த மன்னனுடைய முன்பிலே வந்தார். ஐயா அரசே வணங்குகிறேன் ஐயா. வணக்கம்லாம் இருக்கட்டும். யாரையும் ஒண்ணு இதுவரைக்கும் இந்த நாட்டுல பார்த்தது கிடையாது. என் பெயர் கம்சன். சரி. வசுதேவனுடைய மாணவன் நான். ஓ, வசுதேவனுடைய மாணவனா? நீங்க பறைசாற்றினீங்களே, ஆமா, அத நான் கேட்டையா. கேட்டுட்டாயா? அதாவது அந்த அசுரனை கொண்டு வந்தால் பாதி நாடும் பெண்ணும் கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஆமா ஐயா, நானே சென்றவரை கொண்டு வருகிறேன். இப்ப பார்ப்பதற்கு சிறிய மாணவன் போல் இருக்கின்றாய், இருந்தாலும் பெண்ணாசி உனக்கு வந்து விட்டது. சும்மா இரு. நீ 15 வயசுல கல்யாணம் முடியாதான் அலைகிறாங்க, நீ வேற. அன்னைக்கெல்லாம் 30 வயசுல கொண்டு பார்ப்பாங்க அம்மா, 30-35 வயசுல பார்ப்பாங்க பொண்ணு. ஆமா. அப்ப பையன் சொல்லுவான், அம்மா என்னமா வயசாகி போச்சு, 35 நேரமா ஆகுது, இப்பவே பொண்ணு பாக்குறீங்கன்னு கேட்பான். ஆமா. இப்ப எப்படி தெரியுமா? இப்போ படிக்கிறது 2ஆம் கிளாஸ். சரி. 2ஆம் கிளாஸ் சொல்றது மச்சி, அது வாடு இது யாடு. படிக்கிறது 2ஆம் கிளாஸ். வாடு எனக்கு தங்கச்சி, யாடு உனக்கு தங்கச்சி. நானே சென்ற அந்த அசுரனை கொண்டு வருகிறேன். சரி. ஆனால் ஒன்று, அதாவது பாதி நாடும் பெண்ணை கொடுப்பேன்னு சொன்னீங்க அரசி, அது பிறகு. சரி. ஆனா இப்பொழுது அந்த சிம்ம மகனை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நீங்க கொஞ்சம் ஆணைப்படைகளையும் குதிரைப்படைகளையும் என்னென்ன படைகள் வேண்டுமோ எல்லாம் கட்டி வச்சிருக்கு. அப்படி என்று சொன்ன உடனே ஆகட்டும் என்று வேண்டிய படைகளை அனுப்புகிறார் சராசந்தன். கம்சராஜர் படைகளோடு வந்து அந்த சிம்ம வாகனோடு வந்து போர்தொடுக்கின்றார். யாரடா நீ? எவன்டா நீ? டாம்பி குடிக்க விட்டு பேசுறேன். நான் தான்டா கம்சன். நீ யாரடா? நான் தான்டா சிம்ம வாகனம். ஒவ்வொரு நாடுகளாக வென்று உடம்பு பாட்டா கைய பாரு, கை முறிஞ்ச கை மாதிரி இருக்கு. தூக்க முடியல. முடிச்சு விட்டது யாரடா? கட்டி கொண்டு வந்திருக்கேன். ஆசிரியருக்கும் ஒரு கணம் ஒதுக்குகிறேன், ஓடிவிடை. இல்லை, உன்னை யமபுரம் அனுப்பி விடுவேனடா. இந்த நாட்டுக்கு எதற்காக வந்திருக்கிறா? அதாவது இந்த நாட்டில் எவனாவது ஒரு வீரன் இருப்பான் என்று சொன்னால் என்னுடைய சண்டை போட சொல், இல்லை என்று சொன்னால் உன்னுடைய மன்னனை எனக்கு கப்பம் கிட்ட சொல்லடா. கப்பமா? ஆமா. பார்க்கலாமா? நீ நான் ஆனா என்ற வார்த்தை பிறகு மன்னன் கப்பம் கிட்ட வேணுமா வேண்டாமா என்று பார்த்துக் கொள்ளலாம். அப்படி என்று சொல்லி கம்சனம் இந்த சிம்ம வாகனம் எப்படி ஒரு புரியா பாருங்க. அவன் நொட்டப்பட்டையும் இவன் நொட்டப்பட்டையும் ஆயுதம் எடுத்து செய்ய அதரே மதரே படைகளும் ஆனே ஐயோ ஐயோ சும்மாலோ வந்தோ ஐயோ ஐயோ சும்மாலோ வந்தோ காலருவாசில கரமருவாசில காலருவாசில கரமருவாசில எட்ட முரண்டாய் விழுவாசிலவே எட்ட முரண்டாய் விழுவாசிலவே சேரோஜ கையறினாலே சேரோஜ கையறினாலே எனகே படைகளும் பாடுது வாராய் எனகே படைகளும் பாடுது வாராய். கம்சன் போர் புரிந்தான். அப்படி அவனுடைய படையும் இவனுடைய படையும் சரி ஆயுதம் எடுத்து கடுமையாக போர் புரிகின்றார்கள். போர் புரியக்கூடிய சமயம் சரி அவனுடைய படைகளும் இவனுடைய படைகளும் ஆள்கிறது. பார்த்தான் இந்த கம்சன் வாளாயுதம் கொண்டு அப்படி சிம்ம வாகனுடைய தலையை ஓங்கி விட்டுகிறார். அசுரனை கொன்று சரி அங்கே வாரான் கம்சன். அரசே, வெற்றி வெற்றி வெற்றி, நமக்கே வெற்றி. வெற்றிய வாருங்கள், வருவதை வாருங்கள், சந்தோஷம். அப்படின்னு பார்த்த சராசந்த மன்னன் வெற்றியோடு வருகின்றான். பாதி நாட்டை உடனே தாரே அப்படின்ட்டாரு. ஆனா பெண்ணை கட்டி கொடுக்கணும் பாத்தீங்களா, அதுலதான் ஒரு சின்ன குழப்பம். என்ன குழப்பம்? ஏன்னா மாப்பிள்ளை யாரு, அவங்க அப்பா அம்மா யாரு, அட்ரஸ், குலம் என்ன, நாடு என்ன, எதுவுமே தெரியாம ஒருத்தனுக்கு எப்படி மகளை கட்டி கொடுக்க முடியும்? அதெல்லாம் முக்கியம் கிடையாது. முக்கியமா போன் நம்பர், அட்ரஸ்.
ஆதார் கார்டு அது வேணும். அப்படி என்று சொல்லி இந்த சராசன மன்னன் அப்படி யோசித்து கேட்கிறார். என்ன யோசிக்கிறார்? அப்ப கம்சா, ஐயா, அந்த வீரனை கொண்டு வந்தாய், எனக்கு சந்தோஷம். பாதி நாட்டை தந்தி என் மகளை உனக்கு மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல உன்னுடைய நாடு எது, உங்க அம்மா அப்பா யாருன்னு எனக்கு சொல்லணும். அவ்வளவுதானே. அப்ப உடனே கம்சன் சொன்னான், ஐயா என்னுடைய நாடு எது தெரியுமா? எது? மந்திரகிரிய நாடு. அதானே. என்னுடைய அப்பா அம்மா சரி ஆனை அரசன் திருத்தேவி. சரி அப்படின்னு சொன்ன பார்த்தா சரசந்தன், ஆகா நாட்டை ஆளக்கூடிய அரசன் தானா? ஏ காவலவா, இங்க வா. உடனே ஒரு வாசகத்தை எழுதடா. இப்படி அதாவது ஆனை அரசன் அறிவது என்னவென்றால், ஆனை அரசன் அறிவது என்னவென்றால் உங்கள் மகனாகிய கம்சனுக்கும் சராசந்தனுடைய என்னுடைய மகளை மனமுடித்து கொடுப்பதாக சராசந்த மகனுடைய மகளை மனமுடித்து கொடுப்பதாக நான் சொல்லி இருக்கிறேன். அப்படி உங்கள் மகனுடைய திருமணத்தை பார்க்க சரி நீங்கள் உடனே வந்து சேரவும். உடனே வந்து சேரவும் அப்படின்னு சொல்லி உடனே மன்னன் வாசத்தை கொண்டு கொடுத்து அழைத்து வா. அப்படி ஆகட்டும் பண்ணவா. அப்படின்னு தூதுவன் ஓடி வந்து வாசகத்தை கொண்டு கொடுக்கிறான். சரி வாசகத்தை வாங்கி வடித்து பார்த்தார். அதானே. அப்பதான் ஆணையரசனுக்கு கம்சன் அந்த நாட்டில் இருப்பதே தெரியுது. அது வரைக்கும் அவன் பள்ளிக்கூடத்து போயிட்டு வரேன்னு போன வந்தானே, அதுக்குள்ள கல்யாணமா திரும்பி வரவே இல்லையே. அப்பதான் பாக்குறாரு ஆணையரசன் புறப்பட்டு நேரம் வந்தா. பொண்டாட்டி வந்து சொல்றான், ஐயா அரசே வணக்கம். ஐயா வணக்கம். அழைத்த காரணம் என்ன? அப்பா இது இருக்கின்றாரே வீரன், அந்த வீரனுக்கு தாய் தந்தையர் நீங்கள் தானே என்னுடைய சம்பந்தி. ஐயா இவன் கம்சனா? உங்களுடைய மகன் தானே, தெரியவில்லையா உங்களுக்கு அடையாளம்? ஐயா அதாவது இவன் நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளை அல்ல, சரி பேராற்றில் கண்டெடுத்த பிள்ளை. அப்படின்னு சொன்னால் பிள்ளை இல்லாமல் வைத்தோம். சரி பேராற்றில் கஞ்ச பாத்திரத்தில் வந்தான். சரி அவனை எடுத்து நாங்கள் பிள்ளையாகவே வளர்த்தோம். சரி சரி பாடகசாலை அனுப்பினோம். திரும்பி வருவான் என்ற ஆசையோடு இருந்தோம். சரி ஆனால் சென்றவன் என்ன நடந்ததோ தெரியவில்லை. வீடே திரும்பவில்லை. ஐயா சரி அன்று சென்றவன் அப்புறம் இப்பதான் நீங்க சொல்லிதான் எங்களுக்கு இவன் இந்த நாட்டில் இருக்கிறானே தெரியுது. அப்படி என்று சொன்னால் இவர்கள் உங்களுடைய குழந்தை இல்லையா? எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. நீங்க ரெண்டு பேருக்கு கலவரம் அப்படி என்று சொன்ன உடனே பார்த்தார். ஆமா இவனை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரும் தெரியுமான்னு கேட்கிறேன். சரி உடனே ஆணையரசன் சொன்னார், ஐயா அது யாருன்னு எங்களுக்கு தெரியும். அதாவது வடமதுராபுரி ஆளக்கூடிய உக்ரசேன மன்னன் ஸ்ரீதேவி தம்பதியை தான் இவனை பெற்றெடுத்தவர்கள். அப்படின்னா அவருக்கு ஓலை அனுப்புற. உக்ரசேன மன்னன் அன்றே பேராற்றில் போட்டு விட்டோமே, நமக்கு பிள்ளையே வேண்டாம். சரி ஐயா அவனுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படின்னா ஆணையரசன் சராசந்தன் நினைக்க சரி என்னவா இருந்தாலும் அரசனுடைய பிள்ளை இந்த கம்சன் தெரிஞ்சு போச்சு, ஒரு இளவரசன் தானே. அப்படி இந்த சொல்லி தன்னுடைய மகளை கம்சனுக்கு மனமுடித்து வைத்தார். அப்போ இந்த கம்சராஜன் என்ன செய்யறான்? இவ்வளவு நாளும் சொந்த நாடு தாய் தந்தை யாரும் தெரியாம இருந்தோம். இனிமே நம்ம சொந்த நாடு தெரிந்த பிறகு மாமனார் நாட்டுல நமக்கு என்ன வேலை? விருந்து மருந்து 3 நாளைக்கு சொல்லுவார்கள். அப்படி இந்த கம்சராஜன் என்ன செய்யறான் பாருங்க. மாலை மனம் தான் முடித்தே வைத்ததோரு கம்சராஜா வசுதேவர்தனை அழைத்து மரணானே கம்சராஜா மதுராபுரி ஆனேதிலே மதுராபுரி ஆனேதிலே வைத்த கம்சன் அவன் மார் சொந்த நாடாகிய வடமதுராபுரிக்கு வந்தவன் தாய் தந்தையரை பார்த்தோனே சரியான கோபம் பிடித்து பாதாள சிறைகளை கொண்டு அடைத்து காவலர்களை நியமித்து கைவிலங்கு கால்விலங்கு போட்டான். சரி என்னை வளர்க்காத இந்த பாவிகளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது என்று சிறைகளை அடைத்தார். அங்கே வந்து வர்க்கும் போது என்னுடைய சிற்றப்பா பிள்ளைகள் தேவகி ரோகிணி என்று 2 பெண் குழந்தை. அப்ப அந்த வசுதேவருக்கு வர எந்த ஒரு குருதட்சணையும் கொடுக்கல. ஆமா தங்கச்சிக்கு வயசாயிட்டு. அப்படியானால் நமது தங்கைமார்களை அவளுக்கு மனமுடித்து வைத்து விடலாம் அப்படி என்று சொல்லி தேவகி ரோகிணி இந்த வசுதேவருக்கு மனமுடித்து கொடுத்து அழகாக அவர்களை அமர வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் போது அங்க என்ன பாருங்க. ஒரு நாள் அதாவது நாட்டை கம்சனே அரசனாக வட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவனே ஆள ஆரம்பித்தார். அப்படி இருக்கும்போது அந்த நாட்டில் வாழ்ந்து வரக்கூடிய விவசாய மக்கள் அழகா தோட்டம் போட்டிருக்காங்க. இந்த தோட்டத்தை வன மிருகங்கள் வந்து அழிக்குது. அழித்த உடனே மக்கள் எல்லாம் வந்து அரசு கிட்ட வந்து முறையிடுறாங்க. ஐயா அரசே கம்சராஜனே, மன்னாதி மன்னவனே, மகுட மூடி தரித்த மன்னா, பாடுபட்டு பயிர் செய்தோம் பாழாக போச்சுதையா, வைத்தோம் இளமைத்தோம்
இருக்கக்கூடிய சமயம் கம்சன் வேட்டையாடி இந்த மிருகங்களை எல்லாம் கொண்டு மக்களுக்கு நம்ம நல்ல வழி காட்ட வேண்டும். சரி சரி. அப்படியே அந்த வேட்டையாட விடமந்து வரும்போது கண்டா தேவகி ரோகிணி 2 பேரும் சரி அண்ணா எங்க போறீங்க? வேட்டைக்கு போறோமானே. நாங்களும் இன்று வருகிறோம் சரி என்று தங்கிமார்களை வசதியை வைத்துக் கொண்டு காட்டுக்குள் வந்து ஒரு மரத்தில் உட்கார வச்சுட்டு கம்சன் வேட்டையாடுறார். தேவைக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. காவலர்களை அனுப்பி தண்ணீர் தேடி வரக்கூடிய சமயம் தண்ணீர் இல்லை. உடனே கம்சன் தேடி மாறா காடெல்லாம் தேடி அலைந்தார். கடைசியில வந்து ஒரு மாமரத்து அடியில வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். அங்கே ஒரு அதிசய மாங்கனி தொங்குகிறது. அந்த அதிசய மாங்கனியை சாப்பிடுவார் துர்வாசக மகாமணிவர். 12 வருடம் தவம் இருந்து அவர் நீராட சென்று விட்டார். நீராடி விட்டு வந்து மாங்கனி பறிக்க மாட்டார், கையை தான் நீட்டுவார். மாங்கனி தானாக அறந்து விடும். அதை சாப்பிட்டு மறுபடியும் தவத்தில் உட்கார்ந்துருவார். அந்த மாங்கனி கம்சன் கண்ணுக்கு தெரியும். பறித்து தங்கைமார்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது மகாமணிவர் வந்து பார்க்கிற மாங்கனியை காணவில்லை. கோபத்தோடு என்ன செய்ய பாருங்க, ஆராய்ந்து பார்க்கும் போது கம்சன் தங்கைமார்கள் அருந்துவதை கண்டார். கண்கள் ரெண்டும் இப்பறக்க கண்ணும் கோபம் பெரிதாகி தங்கை திருவயத்தில் விளக்குமடா குழந்தை இவள் உயிரோடு இருந்தால் தனி இவள் வயிற்றில் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையை கொத்துவிட்டால் அப்ப மாலாயுதம் கொண்டு வெட்ட போறான். பார்த்த மந்திரி தடுத்தார், ஐயா கொல்ல வேண்டாம், உங்கள் மைத்துடனை உங்கள் தங்கியை தனித்தனி சிறையில் அடைச்சிட்டோம்னா குழந்தையும் பிறக்காது உங்களையும் கொல்லாது அப்படின்னு கொண்டு வந்து தனித்தனி சிறையில் அடைத்து கை விலங்கு கால் விலங்கு போட்டினார். ஊட்டி அப்படி காவலாக இருக்கும் போது அங்கே காற்றடித்த தாளை மூத்தது போல் மகாமணிவர் விடுத்த சாபத்தின் மகிமையினால் தேவைக்கு சிறைச்சாலையில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அழுகுரல் ஓசை எழுப்புகிறது. ஓடி வந்த காவலர்கள் சொன்னார்கள், கம்சன் சிறைச்சாலைக்குள் வந்தான். அடியே உனக்கு இந்த குழந்தை எப்படி வந்தது? அண்ணா தெரியவில்லை அண்ணா, எதுவுமே கொடி என் கையில அண்ணா முடியாது. உடனே அண்ணா வேண்டாம். அப்ப ஓடி சென்று பிள்ளையை பிடிங்கி எடுத்து அப்படி மேல வீசுறான். மேல சென்று கீழே வரும்போது அப்படி ஓங்கி வெட்டுகிறார். வெட்டக்கூடிய சமயம் பிறக்க பிறக்க 6 குழந்தைகளை அழைத்து கொண்டு விடுகிறான். இந்த வெட்டியே கொல்றான். அந்த 6 உயிரும் ஈசன் கையிலே வந்து அக்னியாக சொல்றது இருளாக சொல்ல நிற்குது. பார்த்தார் சிவபெருமான். உடனே மாயவனை அழைத்தார். அத்தான் இப்படி பச்சளம் குழந்தைங்க பார்க்காமல் கொல்லும் கம்சனை உடனே கொல்லணும். நீங்க ஒரு அவதாரம் அங்க எடுக்கணும். அப்படி ஆகட்டும் அப்படின்னு மாயவன் சொன்னார். அத்தான் அப்படியானால் 6 குழந்தை பிறந்திருக்கிறது. 7வது ஒரு குழந்தை பிறந்தாதானே 8வது நாம் பிறக்க முடியும். ஆகையினால் தேவகி வயிற்றில் ஒரு குழந்தையை கர்வாகவே தணிக்க செய்து 40 நாள்களை தள்ளாமல் ஆக்கி ரோகிணி வயிற்றில் குழந்தையாகவே பிறக்க செய்யணும். ஆயர்பாடியில மறைமுகமாக அவன் வளர செய்யணும். 8வது குழந்தையாக நான் அங்கே சென்று பிறப்பேன். என் தங்கி பத்திரகாளி ஆயர்பாடி வட்டணத்திலே அம்பலக்கோணருடைய மனைவிக்கு ஒரு குழந்தைய பிறக்கணும். அவள் அங்கு பிறக்க நான் இங்கு பிறக்க 2 பேரும் இடம் மாறி இந்த கம்சனை கொல்லுவோம் அப்படி என்று சொல்லி 7வது குழந்தையாக தேவகி வயிற்றில் ஒரு கருவை தணிக்க செய்றாங்க. அல்லாமல் ஆக்கி 40 நாளையில் ரோகிணி வயிற்றில் ஒரு குழந்தையை பிறக்க செய்து ராமனாக ஆயர்பாடியை வளர செய்தார். அங்கே என் பெருமாள் கம்சனை வதம்பரிய வேணுமன்றே அவதரிக்கிற பாருங்கள். சென்றிருக்க திருநடமான் பெருமாள் வந்து பிறந்தாரே உடனே வசுதேவர் என்ன செய்தார் பாருங்க. அந்த சிறைச்சாலையில் கைவிலங்கு கால் விலங்கு அகன்றது. ஓடி வந்து குழந்தையை தூக்கி பார்க்கும்போது அழகான ஆண் குழந்தை கொண்டு விடுவானே என்று சொல்லி ஒரு கூடையில வைத்தப்ப மாயவன் சொன்னதப்பா கவலைப்படாதீங்க, உடனே ஆயர்வாடியில் கொண்டு சேர்த்து விடுங்கள் அப்பனோட கூடையை தூக்கி வைத்து கோவலனை கொண்டு வரும்போது அங்கே வை ஆற்றின் கரையோரமாக வரக்கூடிய சமயம் ஆற்றில் ஏகப்பட்ட வெள்ளம். அப்படி வரும்போது அந்த ஆயர்வாடி பட்டணத்திலே கொண்டு கிடத்திவிட்டு கங்கையார பத்திரகாளியை கொண்டு இங்கு சிறைச்சாலையில் கிடத்துகிறார். அப்படி இருக்கும்போது பார்க்கடலை பள்ளி கொண்ட திருமண
வாருமையா சுந்தரிகள் வந்த பட்ட சுருதி வந்த வாருமையா பஞ்சநாம பலவளமே பவளநாம ஒளிபொருளே என் பெருமாள் வாருமையா வாருமையா என் பெருமாள் வாருமையா கம்சனையோ மாமலையோ தலையறுத்து மாமனரே வாருமையா கொண்டெடுத்து கொடை பிடித்து வாருமையா ஆருமையா என் பெருமாள் வாருமையா ஐந்து தலை நாகமலே பள்ளி கொண்ட பெருமாளே காலது நான் வணக்காதே கனகமுடி நிற்காதே சேமுகமாதே பள்ளி ஒரு மாமாதே கங்கட தலைமையிலே பம்பனையில் பள்ளி கொண்டு பஞ்சமாலே வாருமையா பந்தையால தாரமுண்டு பஞ்சமாலே வாருமையா சிமணி மர்மனையா
அம்பானை தான் சுண்டை வீரா கொட்டி பாட்டே சுருதி வண்ணா இவரல்ல பக்கடலில் பள்ளி கொண்டே ஐயா பக்கடலில் பள்ளி கொண்டே பச்சை மாலும் இவரல்லவோ ஐயா இரேழு உலகமதே உலகமதே ஒரேடியாய் அளந்தமாயா துளசிமணி மார்கழகா துளசிமணி மார்கழகா பெருமாள் வரும் ஐயா மக்கள் மோகம் வரும் ஐயா மக்கள் மோகம் வரும் ஐயா மாயவனே கோபாலா மக்கள் முகம் பாருமையா மக்கள் முகம் பாருமையா கோபாலா இனியனை மார்பிளந்தே இனியனை மார்பிளந்தே என் பெருமாள் வரும் ஐயா இடத்து குடை